பொடிக்சன் புக்கெட் பலாண்டோக்கில் இன்று 100 பன்றிகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் செம்பனை தோட்டத்தில் அவற்றை கண்டெடுத்து பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து அப்பகுதியில் கண்காணிப்பு மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை மேம்படுத்துமாறு நெகிரி செம்பிலான் கால்நடை சேவை துறைக்கும் போலீஸ் உட்பட அதிகார தரப்புகளுக்கும் மந்திரி பசார் உத்தரவிட்டுள்ளார். புக்கெட் பலாண்டோக்கில் பன்றி வளர்ப்பு கிடையாது, ஆனால் பன்றிகளின் சடலங்கள் அங்கு வீசப்பட்டுள்ளன என்று டத்தோஸ்ரீ அமினுடின் அருண் கூறினார். இச்செயலானது சில உரிமையாளர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது. அதே சமயம் உள்ளூர் மக்களின் உணர்ச்சிகளையும் மதிக்காத செயல். வீசப்படும் பன்றிகளின் சடலங்களால் அப்பகுதியே துர்நாற்றம் வீசுகிறது. மக்களின் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிப்பதுடன் சுற்றுச்சூழல் தூய்மைக்கும் வித்திடுவதாக மந்திரி பசார் கூறினார். இதற்கு முன் பிப்ரவரி 13ஆம் தேதி பொடிக்சன் தானாமெரா சைட் ஏ பகுதியில் பன்றிகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து பன்றி கழிவுகளில் இருந்து நோய் பரவுவதை தடுக்க சம்பந்தப்பட்ட இடத்தில் கிருமிநாசினி தெளிப்பு நடவடிக்கைகளை கால்நடை சேவைத்துறை மேற்கொண்டது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள்.